வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு 6 விதமான கிச்சன்ல யூஸ் பண்ணக்கூடிய டிப்ஸ் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய கிச்சன் டிப்ஸ் இருக்கு. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க இது வரைக்கும் செக் பண்ணலைன்னா செக் பண்ணி பாருங்க. முதல்ல பார்க்க போற டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொத்தமல்லி கீரையை கிளீன் பண்றது தான். ஸோ இதை வந்து எப்படி நான் கிளீன் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்டில் நிறைய கொத்து இருக்கும். ஸோ ஒரு கொத்தையும் அப்படியே எடுத்துட்டு முதல்ல அதுல இருக்கிற வீணா போன கீரை எல்லாத்தையும் தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அந்த வேரை நம்ம பிச்சு எடுத்து போட்டோம்னா ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இதை வந்து குழந்தைங்க கூட ரொம்ப ஈஸியா பண்ணிட முடியும். நம்ம முதல்லயே வேரை பிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அதுல இருக்கிற வீணா போன கீரையை எடுக்கிறத விட முதல்ல கீரையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வேற கிள்ளி போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அடுத்தது, இந்த மாதிரி அப்பளம் பொரிச்சு மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஈஸியா நமுத்துடும். அந்த மாதிரி நமுத்து போகாம இருக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டுட்டு அதை வந்து முடிச்சு போட்டோ இல்ல மேல ரப்பர் பேண்ட் போட்டோ சுத்திட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா, நார்மல் ஃப்ரிட்ஜ் டோர்லயே வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாசம் வரைக்கும் அந்த மொறுமொறுப்பு போகவே போகாது. நீங்க உங்களுக்கு வேணுங்கிறப்ப எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது, நம்ம செய்யும் போது கீழே இந்த மாதிரி உப்பு இருக்குல்ல, உப்பை எடுத்து மேல தூவிட்டு அதை அப்படியே வைப் பண்ணி எடுத்துட்டோம்னா ஈஸியா கிளீன் பண்ணிடலாம். அங்க ஸ்மெல்லும் இருக்காது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு இருந்ததுன்னா கோதுமை மாவையும் மேல வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எந்த இடத்துல முட்டைப்பட்டிருக்கோ அந்த இடத்துல அதையும் அதே மாதிரி அடுத்தது வைப் பண்ணிட்டோம்னா ஈஸியா வந்து அந்த இடத்த கிளீன் பண்ணிடலாம். ஸ்மெல்லும் வராது. உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த உருளைக்கிழங்கு மேல வந்து லைட்டா கத்தியால 4 பக்கமும் கோடு மாதிரி இந்த மாதிரி போட்டுட்டோம்னா ரொம்ப ஈஸியா அது வெந்ததுக்கு அப்புறம் தோலை வந்து நீக்கிடலாம். வெண்டைக்காய்லாம் நம்ம கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டு வந்து 2-3 நாளைக்கு வச்சு செய்ய போறோம்னா அது ரொம்ப ஈஸியா சீக்கிரமா வந்து முத்திடும். அந்த மாதிரி முத்தாம இருக்கிறதுக்கு வந்து அதோட காம்பை இந்த மாதிரி நறுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து முத்தி போகாது. அப்படி இல்லைன்னாலும் நீங்க வந்து அதை இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாகவும் நீங்க ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அது வந்து முத்தி போகாம நமக்கு எப்போ வேணுமோ அப்போ ஃப்ரெஷ்ஷா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வாழைக்காவை கட் பண்றதுக்கு முன்னாடி கையில வந்து நல்லா நல்லெண்ணெயோ இல்லைன்னா உங்க சமைக்கிற எண்ணெய், கல்லெண்ணெய், இந்த எண்ணெயில எந்த எண்ணெய் வேணா கையில ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வாழைக்காயை கட் பண்ணோம் அப்படின்னா கையில வந்து கரை ஒட்டாது. அதே மாதிரி அதை வந்து தோல் சீவறதுக்கு வந்து பீலர் வச்சு சீவினீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்து தோலை பீல் பண்ணிடலாம், தோலை உரிச்சிடலாம். அதுல இருக்க சதையும் வீணாகாது. ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த டிப்ஸ்ல உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த டிப்ஸ் வேற யாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பை பை.